அன்பார்ந்த ஈகான் நேயர்களுக்கு வணக்கம். விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் இந்த 12 ராசிகள்ல காலபுருஷ தத்துவப்படி மேஷ ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது நம்ம பார்ப்போம். இப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம், அதாவது இந்த பங்குனி மாதம் சந்திர பகவான் திருவோண நட்சத்திரத்துல மகர ராசியில ஆரம்பிக்கிறார். பங்குனி மாதம் எல்லாத்துக்கும் சுபிட்சமான நல்ல அற்புதமான மாதம். இப்போ இந்த திருவோண நட்சத்திரம் மேஷ ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திர பகவான். இந்த சந்திர பகவான் மேஷ ராசிக்கு 4க்குடையவர். இந்த 4க்குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கார். 4க்குடையவர் 10ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய யோகம். தொழிலுக்காக வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பாக உண்டாகும். திருவோண நட்சத்திரமே சந்திரனுடைய நட்சத்திரம். வீடு மனை வாகனங்கள் வாங்குறதுக்கு மிக அற்புதமான இந்த மாதம் அற்புதமான மாதம். வெளியூர்ல தங்கி படிக்கக்கூடிய தன்னுடைய மகன் அல்லது மகள்களுக்கு இந்த மாதம் நல்ல உதவிகரமாக செய்யக்கூடிய மாதம். திருவோண நட்சத்திரத்துல மிக அற்புதமான மாதம். நல்ல பண வருவாய்கள் வரக்கூடிய மாதம். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். குரு பகவான் 3ஆம் இடத்துல இருந்து பாக்கியஸ்தானத்தை பார்க்குறேன். ஸோ பாக்கியஸ்தானத்தில் இந்த மாத இறுதியில் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறது மிகப்பெரிய ஒரு யோகம். தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், திருக்கணித பஞ்சாங்கப்படி 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் 7 நாட்டு சனி தான். பட்டு சுப விரயங்கள் நடக்கிறதுக்கு நல்ல யோகம் உண்டு. 5க்குடையவன் 12ஆம் இடத்துல இருக்கார். சுப விரயங்கள் நடக்கும். பிள்ளைகளுக்கு கல்விக்கு உண்டான சுப விரயங்கள் பணம் கொடுக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. 11ஆம் இடத்துல செவ்வாய் புதன் ராகு, ராசியாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கார். ராசியாதிபதி 11ஆம் இடத்துல இருந்து 3-6 புதன் கூட சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உண்டான ஒரு பண விஷயம், ஒரு உதவிகரமான விஷயங்கள் செய்யறதுக்கு கூட ஒரு நல்ல விஷயங்கள் உண்டு. நோய்வாய்ப்பட்டவங்க நோய் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான மாதம். சந்திர பகவான் 10ஆம் இடத்துல திருவோண நட்சத்திரத்தில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு யோகம். பெருமாளினுடைய ஆதிபத்தியம் இந்த மாதம் எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்குது. மேஷராசிக்காரங்களுக்கு அதுவும் 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் பெருமாளினுடைய ஆதிபத்தியம் இருக்கிறதுனால தன்னுடைய தாய் வழி ரிலேஷன்ஸ்னால இந்த ஜாதகத்துக்கு ஒரு நல்ல வருவாய் வர்றதுக்கும் ஒரு யோகம் உண்டு. ஸோ மேஷராசிக்காரங்களுக்கு மிக அற்புதமான மாதம். நினைத்த காரியங்களை தாராளமாக செயல்படுத்தும்.